கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். சென்னையில் நடைபெறும் புத்தக கண்காட்சி இன்று ஒரு நாள் மட்டும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சி இன்று ஒரு நாள் மட்டும் மழை காரணமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். சென்னையை பொறுத்தவரையிலே நந்தனத்தில் புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலை ஒட்டி புத்தக கண்காட்சி போடப்படும். பொங்கலுக்கு சில நாட்கள் முன்னதாகவும் பொங்கல் முடியும் தருவாய் வரை இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். சென்னையிலே தொடர் மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் வாசகர்கள் சிரமத்திற்கு ஆளாக கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று ஒரு நாள் மற்றும் புத்தக காட்சிக்கு விடுமுறை விடப்படுவதாக அந்த குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஜனவரி 21 வரை, அதாவது 19 நாட்களுக்கு புத்தக காட்சி நடைபெறும் என்று அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெறக்கூடிய புத்தக காட்சிக்கு தினசரி ஆயிரக்கணக்கானோர், சில நாட்களில் லட்சக்கணக்கானோர், வார விடுமுறை நாட்கள் எல்லாம் லட்சக்கணக்கானோர் வந்து செல்லக்கூடிய நிலை இருக்கின்றது. நூற்றுக்கணக்கான அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று சென்னையிலே மழை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மாலை வரை கூட மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது சில இடங்களில் கனமழையாகவும் இருக்கலாம் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. எனவே பொதுமக்கள், வாசகர்கள் சிரமத்திற்கு ஆளாகக்கூடாது. அவர்கள் ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு செய்து புத்தகங்களை வாங்கி கொண்டு செல்லக்கூடிய நிலையில் அந்த புத்தகங்கள் மழையில் நனைந்துவிடக் கூடாது என்பதற்காகவும், அதே போல விற்பனையாளர்களும் அவர்களுடைய புத்தக கடைகளை திறந்து சிரமத்திற்கு ஆளாகக்கூடாது என்ற அடிப்படையில் இன்று ஒரு நாள் மட்டும் புத்தக காட்சிக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.